இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்துமா இருக்குதா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆவியினால இந்த பூமியில பிறந்தார். அவர் ஒரு பரிசுத்தமான வித்து. மனுஷர்கள் எல்லாருமே ஆதாமுக்குள்ள பாவத்தினால பிறந்தவங்க. ஸோ மனுஷங்க பாவமான வித்து, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான வித்தாக பிறந்தார். இப்போ மனுஷங்களுக்குள்ள ஆத்துமா இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. இதற்கான அநேக வசனம் ஆதியாகமத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பரிசுத்தமான வித்தாக பிறந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆத்துமா இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம வேதத்தை தேடினா ஆமாம், இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் ஆத்துமா இருந்துச்சு. இதற்கு ஆதாரமாக நாம் பார்க்கக்கூடிய வசனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதில் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொன்ன ஒரு தீர்க்க தரிசன பாட்டை பேதுரு இங்கே ஞாபகப்படுத்தி அந்த மக்களுக்கு பிரசங்கத்தில் சொல்லுவார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம ஏசாயா புஸ்தகத்திலிருந்து படிக்க முடியும். ஏசாயா 53:12 இதில் கூட அவருடைய ஆத்துமாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொல்லுவார். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வசனத்தை கூட சொல்கிறேன். மத்தேயு 26வது அதிகாரம் 38வது வசனத்தில் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல சொல்லுவார். ஓகே, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளை போல ஆத்துமா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் ப்ரூஃப் பண்ணுது. இப்போது பிதாவாகிய தேவனுக்கு, யாவே தேவனுக்கு ஆத்துமா இருந்துச்சா அப்படின்னு தேடி பார்க்கலாமா? அவருக்கு ஆத்துமா இருக்குதா? ஏன்னா இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்ததுனால அவருக்கு ஆத்துமா இருந்துச்சு. பட் பிதாவாகிய தேவன் சதா காலங்கள்லையும் அவர் ஆவியாக தான் இருக்கிறார். அவருக்கு ஆத்துமா இருக்குதா இல்லையா? ஏசாயா 1வது அதிகாரம் 14வது வசனம், எரேமியா 9:9வது வசனம், சகரியா 11:8 இந்த வசனங்கள்லாம் தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகளில் அவர் தன்னுடைய ஆத்மாவை குறித்து சொல்கிறதையும் இந்த வசனங்களில் பதிவிட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போது பிதாவாகிய தேவனுக்கும் ஆத்மா இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆத்மா இருக்குது, மனுஷங்களுக்கும் ஆத்மா இருக்குது. மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அப்போ அவனை படைக்கும் போது அவனை ஒரு ஆத்மாவாக படைச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவனை படைக்கும்போது ஒரு மண்ணில் உருவாக்கப்பட்ட ஒரு சரீரமாக தான் படைச்சார். எப்போ அவன் ஆத்மாவா ஆனான் அப்படின்னா தேவனுடைய ஆவி மனுஷனுடைய நாசியில் ஊதப்பட்டப்போ தேவனுடைய ஆவியும் மனுஷனுடைய சரீரமும் ஒன்றா சேரும்போது தான் அது ஒரு ஆத்மாவாக பரிணமிக்குது. அப்போது நாம் எல்லாருமே ஒரு ஆத்மா தான், ஜீவன் இருக்கக்கூடிய ஆத்மா. எப்போ அந்த சரீரத்தை விட்டு தேவனுடைய ஆவி பிரிஞ்சிருதோ அப்போ அவன் ஜீவ ஆத்மா கிடையாது, இறந்த மனிதன், செத்து போன உடல். அதனால தான் டெத்தில் ஏதாவது டெத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே என்ன சொல்லுவாங்க? பாடியை எப்போ எடுக்கிறாங்க, அவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஆத்மாவை எப்போ எடுக்கிறாங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஆத்துமா, அநேக ஆத்துமாக்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிறத, அநேக ஆத்துமாக்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க, ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஆத்மா அப்படிங்கிறது உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது தான் ஆத்மா அப்படின்னு குறிக்கும். ஆத்மா தனியாக ஒரு மனுஷனுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தவறு. வேதம் என்ன சொல்லுதுன்னா தேவனால் படைக்கப்பட்ட சரீரம், தேவனுடைய ஆவி, இது இரண்டும் சேர்ந்த நிலைமையில் ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஆத்மா சாகுமா சாகாதா? உங்களுடைய ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆத்மா சாகுமா சாகாதா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம்.